பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு அவர் போல, அவருடைய வருகை பதிவேடு கம்மி, குறிப்பாக இருக்கிற எம்பிகளிலே அவர் தான் கடைசி எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாராளுமன்றத்திலிருந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் ஏகபோகமாக பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதில் உரிமைக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி ஒத்து பேசுகிறாப்புல, ரொம்ப நக்கலாக பேசுகிறாப்புல. சரி, அது வீடியோவை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க ஒரு விஷயம் என்னன்னா, போன முறை இருந்த 39 எம்பிக்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 0. அப்போது இவர்கள் போய் என்ன பிரயோஜனம்? கேண்டீனில் பஜ்ஜி சாப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னா வெளியிடம் செய்யறது ஒரு போராட்டம் என்பது என்ன? இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாங்க திமுக. அன்றைக்கு வந்து அதிமுக ஆளுங்கட்சி இருந்தது. இவர்கள் ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், அங்கே தைரியமாக பாட மாட்டாங்க. உடனே சட்டை கிழிச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து உட்காந்து மக்களை வந்து கவர் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் மாதிரி சட்டம் ஜெயலலிதா இருந்த பொழுது ஒரு மாதிரி சட்டமன்றத்தை இவங்க வெளியே வச்சு இவங்களே பேசிப்பாங்க. ஒரு சட்டமன்றம் இருக்கு, எதுக்கு இருக்கு? விவாதம் பண்ணுவதற்கும் பேசுவதற்கும் அங்கே இருக்கு. ஆனால் அங்கிருந்து வெளியே வந்துட்டு வெளியே உட்காந்து மாதிரி சட்டமன்றத்தை பேசத்தான். அது எதுக்கு இவங்க எதிர்கட்சி உள்ள போறீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேசி ஊடகங்கள் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகம் என்றால் நியாயத்தை சொல்லும், ஊடகங்களால் திறமை சொல்லும் அப்படின்ற ஒரு மனநிலை மாறி இன்றைக்கு ஊடகம் நீங்கள் போய் பாருங்க, வேசி ஊடகங்கள் தான். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்களேன் வேசி ஊடகங்கள்னு சொல்லி அந்த ஊடகங்களுடைய முகப்பு தொற்று வரும். அது எந்த கம்பெனி சொல்ல, பட் அந்த கம்பெனியுடைய பெயர்களாக அந்த அந்தத்தில் வரும். அந்த அளவுக்கு ஊடகத்துடைய தரநிலை மாறி இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. சரி, இந்த இப்போ 40 எம்பிக்கள் போயிருக்காங்க இல்லையா? இந்த 5 வருஷத்துல இந்த 40 எம்பிக்கள் என்னத்தை கிழிக்க போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம்னா போட மாட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் தான் முழுக்க எல்லா மலைகளையும் இழந்து காணிக்கொண்டிருக்கு. எல்லா மலைகளும் உடைச்சிட்டாங்க, எல்லா ஆறுகளையும் மணலை எடுத்துட்டாங்க. இது முழுக்க எங்கே போகுதுன்னா முழுக்க கேரளத்துக்கு போகுது. நீங்கள் கன்னியாகுமரியில் அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற எம்பி என்ன செய்கிறார் அப்படின்ற ஒரு வீடியோ இந்த உரிமை களம் போடுமானா போடாது. ஏன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவங்க அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேட்டகரி இவங்கலாம். ஏன்னா உரிமை களம் முழுக்க இந்த கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லாக்கெல்லாம் பேசுவாங்க. ஒரு இட்லிக்கு மேலே நம்ம பசியாக இருக்கும், அந்த பசிக்கு மேலே ஒரு இட்லி சாப்பிட்டா கூட வந்து அர்த்தம் வந்து நம்ம தொண்ணக்கூடாது அப்படின்னு போதிக்கிறவன். முல்லை பெரிய ஆறு அந்த அணை இருக்கு. அந்த அணையை குறுக்கி யார் துடிக்கிறாங்க அப்படின்னா கேரளம் துடிக்குது. அங்கே ஆளுபடி கம்யூனிஸ்டும். ஏண்டா தண்ணி கேரளா முழுக்க இருக்கு, நீ எதுக்கு அணைகள் கட்டணும்னு ஆசைப்படுற? அப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு எண்ணம் தான். இதை பற்றி பேசணும்னா பேச மாட்டானுங்க. திரும்பி பார்த்தா யார் இருக்காங்க? கம்யூனிஸ்ட் தான் இருக்காங்க. இந்த உரிமைக்களம் இதை பற்றி பேசணும்னா பேசாது. இவங்க மட்டும் கிடையாது, இந்த பெரியாரிஸ்ட் இந்த கம்யூனிஸ்டுகள் இதை பற்றி பேசணும்னா பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவன் நோக்கம் தமிழர்களோ பலமாக இருக்கணும், இல்லை இந்தியா என்ற ஒரு நாடு பலம் பெற வேண்டும் என்றதுக்காக கிடையாது. இவங்க பொறுத்த வரைக்கும் பிரிவினவாதிகள், பக்கத்தறி பேசிட்டு எந்த நாடெல்லாம் நிம்மதியாக இருக்கோ அந்த நாட்டை அழிச்சு ஒழிக்கணும், இவ்வளோ ஆதிக்கம் செலுத்தணும். ஏற்கனவே இந்தியா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் அடிமையாக இருந்தது. மீண்டும் இந்த இந்தியாவை அடிமையாக்கணும் அப்படின்ட்டு துடிக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்கோ வெளிநாட்டு கைக்குடிகளுக்கோ இவர்கள் கைப்பாக இருப்பாங்க. ஒரு இந்த தேசம் என்பது எதிர்த்து நின்று போரிட்டு தோற்று போகவில்லை. இந்த மாதிரி துரோகிகளால் இந்த நாடு காட்டி கொடுக்கப்பட்டது. இந்த நாடு என்ன பண்ணது? அடிமையாக்கப்பட்டது. நம்ம எதிரிகளை வீழ்த்த விடலாம், துரோகிகளை எப்படி வீழ்த்த முடியும்? அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சார்ப்பான், இவர்களை எப்படி நம்ம வந்து வீழ்த்த முடியும்? ஸோ அந்த மாதிரியான இந்த காலத்தில் வேணா அன்புமணிக்கு வந்து சரியாக வந்து இது தரல, மரியாதைன்னு சொல்கிறாங்க. டேய், அன்புமணிக்கு மரியாதை தராமல் இருந்தா நீங்கள் வெற்றி பெற்ற விசிக தலைவர் திருமாவளவன் பார்த்தீங்களா, கைக்கு கொடுத்து பக்கம் எடுத்து விட்டுருவாங்க. இது எவ்வளோ ஒரு கேவலம், எவ்வளோ ஒரு அசிங்கம். இது கூட பாலு அவர்கள் தான் வந்து கடன் தெரிவித்தார். அரசியல் கருத்து வேறுபாடு இதுவாக இருந்தாலும் ஒரு தமிழான இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு பாலு சொல்லிக்கிறார். இது மட்டும் கிடையாது,
இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 40 எம்பியை வச்சுன்னு கெத்த நிற்கக்கூடியவர் எங்கேயோ ஒரு வளர்த்துருக்கார். இன்னும் சொல்ல போனால் டிஆர் போல் மறைச்சிக்கிறார், பின்னாடிக்கிறார். ஒரு நாட்டின் முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர், 40 எம்பிக்கு தலைவர் எங்கிறாரு, ஒரு மூளைக்கு நிப்பாட்டி இருக்காங்க. காங்கிரஸில் காங்கிரஸ் கட்சி முக்கியமான படம்னா அது தமிழ்நாடு தான், அது எப்பவுமே சரி. ஆனாலும் அந்த கட்சி தலைவங்க ஓர்மணி பண்றாங்க. இதை பற்றி பேசவே மாட்டான். நான் தான் சொல்லல, இவருடைய முதுகு பின்னாடி அழுகு துடைக்கிறது கிடையாது, இவங்க வீட்டுக்கு இருக்கிற கப்பை கிளீன் பண்ணுவது கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கிற சந்தானத்தை என்ன பண்ணுறாங்க, அதாவது அசிங்கம், அது மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மலத்தண்ணை குடிப்பாங்க, மலத்தண்ணை குடிச்சிட்டு அதை வாழுவாங்க. இதை பற்றி பேச மாட்டாங்க அவங்க. ஸோ இதை சொல்ல வரேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல்களை அவங்களுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பசங்க யூடியூப் சேனல் பற்றி பேசுகிறோன்னா எவனும் பேசுறதில்லை, விவாதம் பண்ணணும் பண்ணுறதில்ல. ஒரு விஷயத்தை சொல்றது. ஏன்னா அன்புமணி அவ்வளோ சாதனை பண்ணிக்கிறார். ராஜ்சபா எம்பி கிடைச்சா கூட இன்றைய வரைக்கும் 150 சென்றால் அன்புமணி ஞாபகம் வரும். ஒருவருக்கு ஒரு ஊசி போடுறதுன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அன்புமணி வரும். போலியோ ஒழிச்சார் அப்படின்னா அன்புமணி. நீங்கள் எடுத்து பாருங்க, அன்புமணி சாதனை. கொக்கு கோலாவையும் பெப்சியும் பேன் பண்ணியாகவும் பேசியது அன்புமணி. டொபோகா கில்ஸ் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா வரும், உயிர் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, புற்றுநோய் உயிர் கொள்ளும் அப்படின்ற ஒரு வாசகம் இன்னைக்கு இருக்குதுன்னா அன்புமணி தான். எந்த எம்பியும் செஞ்சதே கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் போய் செஞ்சதே கிடையாது. ஆனால் இவங்க யார் அவசியப்படுவாங்க, அன்புமணியை. நான் சொல்ல வரேன், ஊடக பலம் நாம் பெற வேண்டும், ஊடகத்தில் நாம் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு பேசுங்கள்.